தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரத்தில் உள்ள கனநீர் அமில கசிவு ஆலைக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தொழில்நுட்ப நிபுணர்களை அழைத்துச் சென்று உபகரணங்களின் கோளாறுகளை சரி செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், என்ன மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு? மீட்புக் குழுவினர் அதை எப்படி சரி பண்ணாங்க? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல நேற்று இரவு வரைக்குமே அந்த பல்வேறு இடங்கள்ல வெள்ளம் முழுவதுமாக சூழ்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம் பகுதியில தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இந்த கனநீர் ஆலை செயல்பட்டு வருகிறது. பேரிடர் மீட்புக் குழு, அதாவது தமிழக அரசுடைய பேரிடர் மீட்புக் குழுவினர் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தங்களது உயிரையும் பணையும் வைத்து வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு சென்று அவர்கள் அந்த மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டதாக காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் முத்தையாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு சொந்தமான இந்த கனநீர் ஆலையில் வெள்ளம் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. அந்த ஆலையில் அந்த அமில கலங்கள் இருக்கிறது. அங்கு வெள்ளம் அதிகமாக சூழ்ந்திருந்த நிலையில் அந்த கனநீர் ஆலையுடைய அதிகாரிகள் மீட்புக் குழுவிற்கு தமிழக அரசின் மீட்பு படையிற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலின் அடிப்படையில் தமிழக அரசின் மீட்புக் குழுவினர், பேரிடர் மீட்புக் குழுவினர் உடனடியாக ஒரு குழுவோடு சென்றிருக்கிறார்கள். அவர்களோடு தொழில்நுட்ப உதவியாளர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள், விஞ்ஞானிகளையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த விஞ்ஞானிகள் மற்றும் மீட்புக் குழுவினர் நேரடியாக சென்று இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் போன்ற உபகரணங்களை எடுத்து சென்றார்கள். ஏனென்றால் வெள்ளம் அந்த கட்டிடம் அரை அளவிற்கு அந்த முழுவதுமாக மூழ்கி இருந்த நிலையில் கலங்கள் தண்ணீருக்குள் மூழ்கி இருந்தது. அதை சரி செய்வதற்காக ஆக்சிஜன் சிலிண்டர் போன்ற பல்வேறு உபகரணங்களோடு சென்று மீட்புக் குழுவினர் உதவியுடன் அந்த கலங்களை, அந்த கசிவு ஏற்படாமல் இருப்பதை சரி செய்திருக்கிறார்கள். இந்த முயற்சி என்பது அமில கசிவு ஏற்பட்டிருந்தால் அந்த வெள்ளத்தில் அந்த அமிலங்கள் கலந்திருக்கும். சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களுக்காகட்டும் பல்வேறு கால்நடைகள் இருக்கிறது, எல்லாத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு விஷயம் இருந்திருக்கிறது. அதனை உரிய நேரத்தில் அதிகாரிகள் தகவல் அளித்ததன் அடிப்படையில் தமிழகத்துடைய பேரிடர் மீட்புக் குழுவானது உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். அந்த கலங்களை பாதுகாப்பான முறையில் சீரமைத்து கசிவு ஏற்படாதவாறு சரி செய்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கனநீர் ஆலையுடைய பணியாளர்களையும் அங்கு இருந்தவர்களையும் பத்திரமாக மீட்டு வந்திருக்கிறார்கள். ஏற்படாமல் தடுக்க மீட்புக் குழுவினர் தொழில்நுட்ப நிபுணர்களை அழைத்து சென்று உபகரணங்களின் கோளாறுகளை சரி செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில என்னென்ன ஆலைகள்லாம் இருக்கு, அதை போய் ஆய்வு பண்ணாங்களா? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா சுதீஷ்? குறிப்பாக அதாவது நாம் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுவட்டார பகுதிகள் என்பது புறநகர பகுதிகளில் அதிகமாக வெள்ளம் சூழ்ந்த காட்சிகளை தான் அதிகமாக பார்க்க முடிந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த முத்தையாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆலை என்பது ஒரு முக்கியமான அமில கலங்களை கொண்டிருக்கக்கூடிய இயங்கி வரும் ஒரு ஆலையாக இருக்கிறது. இங்கே ஒரு அமில கசிவு பிரச்சனை ஏற்பட்டால் அதன் விளைவாக மற்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்படும் என்பதை அறிந்துதான் இங்கு இந்த அதிகாரிகள் உடனடியாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மீட்புக் குழுவினர், தமிழக அரசினுடைய பேரிடர் மீட்புக் குழு பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அந்த ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக அதிகாரிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மீட்புக் குழுவினர் உடனடியாக விரைந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு தொழில்நுட்ப உதவியாளர்களையும் அழைத்து சென்று அந்த ஆபத்தான சூழ்நிலையில் தண்ணீருக்கு அடியில் சென்று அந்த கலன்களுடைய கசிவு ஏற்படாதமாறு அதை சரி செய்திருக்கிறார்கள். சரி செய்து அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களையும் மீட்டு வந்திருக்கிறார்கள். சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு குடியிருப்புகளில் இருந்து மீட்புக் குழுவினர் அந்த பகுதிக்கும் சென்று மக்களை மீட்டு வந்த காட்சிகள் தான் நம்மால் பார்க்க முடிந்தது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.